ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மாதம்பட்டி ரசமும் அப்புறம் பிக் பாஸ் ஸ்பெஷல் அந்த சம்பந்தி அதுவும் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ணிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் சமையலை முடிக்கணுன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெருசாக காய்கறிலாம் அடுக்க வேணாம், எதையும் வேக வைக்க வேணாம், எந்த பக்குவம் வேணாம். ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸ் போனால் செஞ்சிடலாம். அதை இந்த மாதிரி பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளியை போட்டு நல்லா வேக வச்சுட்டு தோலை எடுத்துடலாம். அந்த மாதிரி தோலை எடுத்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அதில் கொஞ்சமாக புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு விட்டால் போதும். பிகாஸ் 3 தக்காளி போட்டிருக்கோம், இல்லை கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரசம் மாதிரி தான் இருக்கும். அதில் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக இது கொதிக்க வைப்போம். பட் இதில் கொஞ்சம் வறுத்து போடணும். அதுதான் இதில் ஸ்பெஷல் டேஸ்ட். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூனு மிளகு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க, அப்புறம் 2 மிளகா வத்தல், பூண்டு. நம்ம எப்பயுமே பண்ணுறது, அரைக்கிறது வந்து எப்பயும் பண்ணுறது தான். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒரு கோர்சி, அதாவது ரொம்ப இதாக இல்லாமல் குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை அப்புறம் போட்டு நல்லா இதில் வதக்கணும், நெய்யில் போட்டு வதக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷல். ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த புளித்தண்ணியும் தக்காளியும் நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே ஒரு வாண்லி வச்சுக்கலாம். வாண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு, நெய் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், அப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த குறைன்னு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போயிடணும். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு, இந்த ரசத்தோட டேஸ்ட்டு. 2 வரமிளகா போட்டுக்கலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நாளைக்கு கூட நம்ம இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு, தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இதில் தேங்காய் சேர்த்த ரசம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. மைசூர் ரசம் சொல்லி போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு இதை வதக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையுமே நல்லா பொரிஞ்சு வதங்கணும். ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்சம் பொரிஞ்சு இந்த மாதிரி வதங்கினா போதும். எடுத்து அந்த கொதிச்சிட்ருக்க ரசத்தில் கொட்டி நல்லா கிண்டி இறக்கிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். பெருங்காயம் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே ரசம் பண்ணுவேன். மேக்ஸிமம் என்னோடய சமையலில் ரசம் இருக்கும். சாம்பார் குழம்பை விட இந்த ரசம் தான் டெய்லியுமே என்னோடய சமையலில் இருக்கும். ஸோ டெய்லி என்னோடய சமையல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீட்பேக் சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற ரசத்தில் விட்டு ஒரு கொதி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, நான் அப்படி இதை திருப்பி காட்டுறதுனால தெரியும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. இது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. காரசாரமாக நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா நீங்கள் குடிக்க கூட செய்யலாம். ஈவினிங் டைமில் அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் யாருக்காவது கோல்டு காஃபி இருந்துச்சா நல்லா அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு குடிக்க கூட செய்யலாம். டக்குன்னு சளி இதெல்லாம் இதாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், சம்பந்தின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எல்லாமே மேக்ஸிமம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி இஞ்சி, 2 வரமிளகா, புளி, 4 சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. கொஞ்சமாக இந்த மிளகாப்பொடி வந்து காஷ்மீரி சில்லி தான். ஸோ காரம் பார்த்துக்கோங்க, கலருக்கு தான் போட்டிருக்கேன் நான். அது கருவேப்பிலை, கொஞ்சம் நிறைய தேங்காய், ஒரு கப்பு இருக்கிற மாதிரி தேங்காய் போட்டு அரைங்க. சூப்பராக அப்படியே பச்சை வாசனை, எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். பட் நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயெல்லாம் வேண்டாம் அதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக பார்க்கும்போது அதை அரைக்கும் போதே சாப்பிட்ற நேரத்துக்குள்ளே பாதி சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில். அந்தளவுக்கு டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு
சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி சமையல் பண்ணதை பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூடான சாதம். இது நான் டெய்லியுமே போடுற வீடியோ தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பண்ண ரசம், மாதம்பட்டி ரசம். அப்புறம் அன்றைக்கி பண்ண இது கேரட்டும் பீன்ஸும் போட்ட பொரியல், துவரம்பருப்பு மேலே போட்டிருப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. தயிர், அப்புறம் ஊறுகாய். இப்போ நம்ம பண்ண அந்த சம்மந்தி, அதை நான் நல்லா சூடு சாத்தில் பிசைஞ்சு உருட்டி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் இதுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மெயினாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சம்மந்தி. நல்லா மேலே நல்லெண்ணெயை ஊற்றி இதை கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டெய்லியுமே இதுதான் பண்ணுவீங்க, பிகாஸ் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் இல்லையா. டெய்லியுமே இதை தான் பண்ண சொல்லுவாங்க பசங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.